ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம டிஎன் செட் எக்ஸாம்ல வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு டிவைக்கு டிஸ்கஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் உடைய டிவைக்கு டிஸ்கஷனை தான் நம்ம இந்த செஷன்ஸ்ல எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா இந்தியாஸ் ரிலேஷன் வித் மேஜர் பவர்ஸ் நெய்பர்ஸ் அண்ட் தி மல்டிபோலார் வேர்ல்ட். இது வந்துட்டு இந்தியாவுடைய ரிலேஷன் வித் அதர் கண்ட்ரிஸ் எப்படி இருக்கு, அதோடைய அவுட்கம்ஸா என்னவெல்லாம் இருந்திருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதோட மேஜர் இது வந்துட்டு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸோட ஒரு கண்டினியூஷன் ஆஸ்பெக்ட் ஃப்ரம் இந்தியாஸ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், these are the major powers of international Indian foreign policy. So options are mutual cooperation, peaceful cooperation, expansionism, respect for mutual sovereignty. ஸோ இது வந்து மகாராஷ்டிரா செட்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இந்தியன் ஃபாரின் பாலிசியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஃபாரின் பாலிசியோட பேசிக்கான பிரின்சிபல்ஸ் என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அதோடைய ஒரு வெர்ஷனாக தான் வந்துட்டு இந்த கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். அதாவது இந்தியன் ஃபாரின் பாலிசியோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்றதான். இப்போ நம்ம இது ஒரு லாஜிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்போ நம்ம வந்து நியூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம்னாலுமே இந்தியாவுடைய ரிலேஷன் வித் அதர் கண்ட்ரிஸ் எப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு பேசிக்கான ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். ஸோ அதை வச்சே வந்துட்டு நம்ம இந்த லாஜிக்கல் அசம்ஷன்ல இதை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மியூச்சுவல் கோஆபரேஷன். மியூச்சுவல் கோஆபரேஷன் வந்து இந்தியாவுடைய இந்தியன் ஃபாரின் பாலிசியோட ஒன் ஆஃப் தி ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பா எஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம எல்லா கண்ட்ரிஸ் நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆகட்டும், இல்லை அமெரிக்கா யூஎஸ் போல அமெரிக்கா அப்புறம் சைனா போல இருக்கிற மேஜர் பவர்ஸ் ஆகட்டும், அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு மியூச்சுவல் கோஆபரேஷனை பில்ட் பண்ணணும் அப்படின்றதான் நம்மளோட மெயின் ஒரு அப்ஜெக்டிவாகவே நம்ம வச்சிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக கரெக்ட். அதுவே செகண்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது அது வந்து பீஸ்ஃபுல் கோஆபரேஷன் அப்படின்ற மீன் பண்ணுது. இப்போ இந்தியாவுடைய மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கலா இந்தியாவுடைய ஸ்டாண்டு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா அது வந்துட்டு ரொம்ப ஒரு நான் அலைன்மெண்ட் ரிலேட்டடான ஸ்டாண்ட். இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரஷ்யா உக்ரைன் வந்து வாரில் போயிட்டு இருக்கு. அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இந்தியா வந்துட்டு என்னைக்குமே உக்ரைனை தான் நாங்கள் சப்போர்ட் பண்றோம், ரஷ்யாவை தான் சப்போர்ட் பண்றோம்னு சொன்னதே இல்லை. அவங்களுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது என்னைக்குமே நியூட்ரலா தான் இருந்திருக்கு. அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க வைக்கிற மிகப்பெரிய எம்சிஸ் என்ன, பீஸ்ஃபுல்லான கோஆபரேஷனை வந்துட்டு நீங்க டூ கண்ட்ரிஸுமே பண்ணணும் அப்படின்றதான். இதே ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அவங்க வந்து இஸ்ரேல் பாலஸ்டைன்லயும் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயத்தையும் வந்து இந்தியாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப நியூட்ரலா தான் இருந்திருக்கு. அதுவே அதனாலேயே அவங்க எம்சைஸ் பண்ற மேஜரான ஒரு விஷயம் என்னன்னா பீஸ்ஃபுல்லான கோஆபரேஷன் பிட்வீன் கண்ட்ரிஸ் இருக்கணும். எதுவுமே வந்துட்டு வார் வேஜடா இருக்கக்கூடாது, கான்ஃபிளிக் ரிட்டர்னா இருக்கக்கூடாது அப்படின்றதான். இப்போ தேர்ட் வந்து எக்ஸ்பான்ஷனிசம். எக்ஸ்பான்ஷனிசம் வந்துட்டு இந்தியா ஃபாரின் பாலிசியோட ஃபீச்சர்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஏன்னா என்னைக்குமே இந்தியன் சப்கான்டினென்ட் இல்லை இந்தியாவுடைய டெரிட்டரிஸை வந்துட்டு இந்தியா எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷன்ல இனிமேல் பார்த்தது. அதாவது இப்போ பாகிஸ்தானா இருக்கட்டும், நெய்பர் பவர்ஸான சைனாவா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும், மியான்மரா இருக்கட்டும், இவங்களுடைய டெரிட்டோரியல் இவங்க எல்லாருக்கூடயும் இந்தியாவுக்கு வந்துட்டு டெரிட்டோரியல் பார்டர்ஸ் வந்துட்டு அலைன் ஆயிருக்கு. ஆனா இவங்க எந்த கண்ட்ரியோடைய லேண்டையுமே இந்தியா ஆக்குபை பண்ணணும், இல்லை இன்வைட் பண்ணணும், இல்லை அவங்களோட சாவரனிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வந்துட்டு இவங்க வந்துட்டு இவங்களோட பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு என்னைக்குமே நினைச்சதே இல்லை. ஸோ என்னைக்குமே எக்ஸ்பான்ஷனிசம் வந்துட்டு இந்தியாவுடைய ஒரு ஆப்ஷனா, அதாவது அவங்களோட ஒரு ஃபீச்சராகவே இருந்தது இல்லைன்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ரெஸ்பெக்ட் ஃபார் மியூச்சுவல் சாவரனிட்டி. மியூச்சுவல் சாவரனிட்டி ஒரு ஃபேக்டரானு பார்க்கும்போது கண்டிப்பா ஆமா. மியூச்சுவல் சாவரனிட்டி என்ன பேசுதுன்னா வந்துட்டு நான் இன்டர்வென்ஷனிசம் பத்தி பேசுது. அதாவது இப்போ இந்தியா அப்படின்ற கண்ட்ரியோடைய டிசிஷன்ஸ் வந்து இந்தியா என்கிற சாவரின் பவர் தான் வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணும், அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அதே இடத்துல வந்துட்டு யூஎஸ்ஓ இல்ல ரஷ்யாவோ வந்துட்டு இந்தியாவுக்காக வந்துட்டு அவங்களுடைய டிசிஷன்ஸை மேக் பண்ண அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்தியாவும் மற்ற நாட்டுகளுடைய டிசிஷன்ஸ்ல வந்துட்டு இன்வால்வும் ஆகாது, இன்டர்ஃபியர் பண்ணாது அப்படின்றதான் எம்சைஸ் பண்ணுது. ஸோ இதுல நம்ம பார்த்தோம்னா ஆப்ஷன் 1 ஆகட்டும், 2 ஆகட்டும், 4 ஆகட்டும், இது எல்லாமே இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியில இருக்கிற ஃபீச்சர் சொல்லலாம். ஆனா ஆப்ஷன் 3 இல்லை. அப்போ அதனாலே இந்த ஆப்ஷன்ஸை வச்சு பார்க்கும்போது இதுல வந்துட்டு ஆப்ஷன் ஏ ஆகட்டும், பி ஆகட்டும், சி ஆகட்டும், இது எல்லாத்துலயுமே ஆப்ஷன் 3 அப்படின்ற ஒன்று இருக்கு. அப்போ இந்த 3 ஆப்ஷனும் இல்லை, மிச்சம் இருக்கிறது டி மட்டும் தான். டில வந்து 1, 2 and 4 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கரெக்டான ஆப்ஷன்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல ரைட் ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி தான். ஓகே, செகண்ட் ஒன், இன் விச் இயர் வாஸ் பஞ்ச்ஷீல் அக்ரிமெண்ட் சைன்? ஸோ பஞ்ச்ஷீல் அக்ரிமெண்ட் வந்து எந்த இயர்ல சைன் பண்ணாங்க அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க இதுல. ஸோ பஞ்ச்ஷீல் அக்ரிமெண்ட் அப்படின்றது வந்துட்டு சைனாக்கும் இந்தியாவுக்கும் ஒரு கான்ஃபிளிக் ரிட்டனான ஒரு பீரியட் வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்
இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு டைம். அதாவது நிறைய அனலிஸ்ட் ஆகட்டும், பொலிட்டிக்கல் ரிசர்ச் அனலிஸ்ட், அப்புறம் மேஜரான மினிஸ்ட்ரியல் போஸ்ட்ல இருக்கிறவங்க, கேபினெட்ல இருக்கிறவங்க, கவர்மெண்ட் பாடியில் கவர்னிங் பொசிஷன்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்துட்டு சைனாவோட ரிலேஷனை வந்துட்டு நம்ம இன்னும் பெட்டர் ஆக்கணும், இன்னும் பெட்டரா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். நெய்பரிங் பவரா இருக்கிறதுனால நம்ம இடையில வந்துட்டு ஏதாச்சும் இந்த டெரிட்டோரியல் பவுண்டரிஸோட கான்ஃபிளிக்ட்லாம் வந்துட்டு இருந்துற போகுது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்னைக்குமே வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு மியூச்சுவல் கோஆப்ரேஷன்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு முன்னாடி போனோம். ஸோ இதே பிரின்சிபல் வந்துட்டு நம்ம அதர் நெய்பரிங் கண்ட்ரிஸ் கூடயும் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஒரு கிரைட்டீரியாவை வச்சு ரெடி பண்ணதான் இந்த பஞ்சஷீல் அக்ரிமெண்ட் அப்படின்றது. அதுல வந்துட்டு ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா எந்த இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருந்தோம், இயர் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம்லைன் ஆஃப் இவெண்ட்ஸ் வந்துட்டு எப்போ நடந்தது, அது எந்த இயர்ல நடந்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே எம்சைஸ் தான் இந்தியன் ஃபாரின் பாலிசியில். இந்தியன் ஃபாரின் பாலிசியை பொறுத்த வரைக்குமே இயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்போ இந்தியா வந்துட்டு எந்த இப்போ யூஎஸ் ஆகட்டும் இல்லை சைனா ஆகட்டும் அவங்களோட என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அந்த அக்ரிமெண்ட்டை எப்போ போட்டாங்க, அதுக்கப்புறமா அது வந்துட்டு ரிவோக் ஆச்சா இல்லையா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும், அதை ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எம்சைஸ் கொடுக்கணும். ஸோ மேஜர்லி இந்த அக்ரிமெண்ட்ஸ் இவங்களுடைய பைலேட்ரல் ரிலேஷன் எப்படி இருக்கு, மல்டிலேட்ரல் ரிலேஷனா இவங்க வந்துட்டு எந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து எந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து கோஆப்ரேட்டிவா ஒர்க் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு 1951, 1952, 1953, 1954. ஸோ இந்தியாவோட ஃபாரின் பாலிசியை பற்றி நம்ம படிக்கும்போது பஞ்சஷீல் அக்ரிமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் அக்ரிமெண்ட்ஸ் விச் வாஸ் சைன்ட். ஸோ அதுலேயே வந்துட்டு அதோட இயர் வந்துட்டு ஆப்ஷன் டி 1954 அப்படின்றது தான். அந்த டைம்ல தான் வந்துட்டு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அண்டர் தி பிரைம் மினிஸ்டர்ஷிப் ஆஃப் ஜவஹர்லால் நேரு. தேர்ட் ஒன், அக்ரிமெண்ட் 123 இஸ் ரிலேட்டட் வித் அப்படி அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இது மகாராஷ்டிரா செட்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இதில் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா இண்டோ யூஎஸ்ஏ சிவில் நியூக்ளியர் டீல், இண்டோ ரஷ்யா சிவில் நியூக்ளியர் டீல், இண்டோ யூஎஸ்ஏ ஆர்ம்ஸ் டீல், இண்டோ ரஷ்யா ஆர்ம்ஸ் டீல். அப்போ இதில் இந்த அக்ரிமெண்ட் 123 அப்படின்றத நம்ம எது கீழே படிப்போம்னா யூஎஸ் இந்தியா ரிலேஷன்ஸ் கீழே தான் படிப்போம். அப்போ இதுல யூஎஸ் இந்தியா ரிலேஷன்ஸ் எந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு, அது இல்லாம ஆப்ஷன் சில இருக்கு. இப்போ பியும் டியும் சொல்றது இந்தியன் ரஷ்யா ரிலேஷன். அப்போ இண்டோன்னு சொல்றது இந்தியாவை தான் சொல்றாங்க இண்டோன்னு சொல்லிட்டு. அப்புறம் இண்டோ ரஷ்யா ரிலேஷன் வந்துட்டு இதுல வர ஒரு அக்ரிமெண்டே கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி அண்ட் டியை வந்துட்டு நம்ம அதிலே எலிமினேட் பண்ணிக்கலாம். அப்போ மிஸ் இருக்கிற சிஎன் ஏஎன்சி. இப்போ இதுல இந்த அக்ரிமெண்ட் 123 எம்ஃபசைஸ் பண்ற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அது வந்துட்டு நியூக்ளியர் சம்பந்தப்பட்டான ஒரு விஷயம். அதாவது எப்படி வந்துட்டு பீஸ்ஃபுல்லான நியூக்ளியர் கோஆப்ரேஷன், அப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் நியூக்ளியர் டெக்னாலஜி எல்லாம் வந்துட்டு மேம்படுத்தலாம் இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல அப்படின்றதெல்லாம் பத்தி பேசுறதுதான் வந்துட்டு இந்த அக்ரிமெண்ட் 123. அப்போ அதனாலே வந்துட்டு இதுல இருக்கிற ஆப்ஷன்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து இந்தோ யூஎஸ்ஏ சிவில் நியூக்ளியர் டீலை பத்தி கேட்குது. ஆப்ஷன் சி வந்துட்டு ஆர்ம்ஸ் டீலை பத்தி தான் பேசுது. அப்போ இதுல நம்ம ஈஸியா வந்துட்டு கரெக்ட் ஆப்ஷன் வந்துட்டு இண்டோ யூஎஸ்ஏ சிவில் நியூக்ளியர் டீல் அப்படின்னே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே தான் எந்த அக்ரிமெண்ட் எந்த கண்ட்ரியோட போட்டிருக்கோம், எதனால போட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், எந்த இயர்ல போட்டோன்றதையும். ஸோ அந்த ஒரு ஐடியா நமக்கு இருந்துச்சுனாலே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியா வந்துட்டு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின், த புக் தி இந்தியா வே இஸ் ரிட்டன் பை, அது யாரு அப்படின்றதான். ஸோ இது வந்து ஒரு புக் பேஸ்டு கொஸ்டின். ஸோ அதாவது இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் சிலபஸ்ல எந்த யூனிட் எடுத்துக்கிட்டாலும் சரி அதுல புக் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுல வந்துட்டு இப்போ இந்தியன் ஃபாரின் பாலிசில இருந்து ஒரு புக் பேஸ்டு கொஸ்டின் இது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னன்னா இதே கொஸ்டினை இந்த வருஷம் அதாவது லாஸ்ட் இயர் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்லயும் கேட்டிருந்தாங்க, அதாவது இந்த இந்தியா வே அப்படின்ற புக்கோடைய ஆத்தர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் வாஸ் ஆல்சோ அண்டர் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஹர்ஷ்தீப் பந்த், ஆப்ஷன் சி ராஜ்மோகன், ஆப்ஷன் சி சசி தரூர் அண்ட் ஆப்ஷன் டி எஸ் ஜெய்சங்கர். ஸோ இந்தியா வே அப்படின்ற புக்கோடைய ஆத்தர் வந்துட்டு ஆப்ஷன் டி தான். ஆப்ஷன் டி எஸ் ஜெய்சங்கர் தான் வந்துட்டு இந்தியா வேயோடைய புக்கோடைய ஆத்தர். இதுல வந்துட்டு ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க, இட்ஸ் அ மிஸ்டேக். ஸோ ஆப்ஷன் டி எஸ் ஜெய்சங்கர் இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் திஸ். ஃபிஃப்த் ஒன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் குவாட். ஸோ இது வந்து மகாராஷ்டிரா செட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின். அப்போ இதுல ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ சவுத் கொரியா, ஆப்ஷன் பி யூஎஸ்ஏ, ஆப்ஷன் சி ஜப்பான் அண்ட் ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா.
ஸோ இதுல வந்து குவாட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். குவாட்ன்றது ஒரு குவாட்ரிலேட்டரலான ஒரு மிலிட்ரி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மிலிட்ரி அலையன்ஸோட இனிஷியேட்டிவ் எடுத்தது வந்து யூஎஸ்ஏ தான். அப்போ இது வந்துட்டு மேஜரான இவங்களுடைய கோல் என்ன, அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்க்கும்போது சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸை கர்வ் பண்றது தான். அதாவது சைனா வந்துட்டு இப்போ ரைசிங் பவரா இருக்கு. அவங்க இந்த நியர் ஃபியூச்சர் ஒரு சூப்பர் பவராகவும் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே வந்து இருக்கு. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல யூஎஸ்ஏ அவங்களுடைய சூப்பர் பவர் ஸ்டேட்டஸை வந்துட்டு சஸ்டெயின் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களோட க்ளோஸ் ரிலேஷன்ல இருக்கிற அதர் கண்ட்ரிஸோட சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு தான் இந்த குவாட் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ குவாட் அப்படின்ற இனிஷியேட்டிவ்ல வந்துட்டு இருக்கிற மெம்பர் யார் இல்லை அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு சவுத் கொரியா இருக்கு, யூஎஸ்ஏ இருக்கு, ஜப்பான் இருக்கு, ஆஸ்திரேலியா இருக்கு. இந்த குவாட்ரிலேட்டரல் அலையன்ஸ்ல வந்துட்டு நம்ம ஜியாகிரபிக்கல் லொகேஷன் வச்சு பார்த்தோம்னா யூஎஸ்ஏ இஸ் டுவர்ட்ஸ் தி வெஸ்ட். அப்புறம் அதுல இருந்து ஜப்பான் இஸ் டுவர்ட்ஸ் தி ஃபார் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், அப்பர் மோஸ்ட் ஈஸ்ட். அப்போ ஆஸ்திரேலியா கீழே இருக்கு. அப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு பேட்டர்னா வந்துட்டு இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரு பேட்டர்னா நம்ம கிரியேட் பண்ணோம்னா ஒரு குவாட்ரிலேட்டரல் ஆங்கிளுமே நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சுதான் இது குவாட்ரிலேட்டரல், அதை வச்சே நம்ம இந்த குவாட் அப்படின்றது வந்துட்டு இந்த கண்ட்ரிஸ்லாம் தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல மெம்பரா இல்லாத ஒரு கண்ட்ரி எதுன்னு பார்க்கும்போது அது வந்துட்டு சவுத் கொரியா தான். ஆனால் சவுத் கொரியாவுடைய intention to curb the influence of China is very less compared to these other countries. So இதுல இன்னொரு மெம்பர் யாருன்னு பார்க்கும்போது அது வந்து இந்தியா தான். இந்தியா வந்துட்டு குவாடோடைய ஒரு மெம்பரா இருக்கிறவங்க. அப்ப யூஎஸ்ஏ, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா எல்லாம் தான் வந்துட்டு குவாட் அலையன்ஸ்ல இருக்கிறவங்க. ஸோ இதுல கரெக்டான ஆப்ஷன் வந்துட்டு ஆப்ஷன் ஏ, சவுத் கொரியா. 6th ஒன், இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வாஸ் சைன்டு பை யாரு அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு ரொம்ப ஃபேக்சுவலான ஒரு டேட்டா தான். இந்த ஃபேக்சுவலான டேட்டாக்கெலாம் வந்துட்டு நம்ம எந்த விதத்துலையும் எலிமினேஷன் மெத்தட்லாம் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ, பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அண்ட் பாகிஸ்தான் பிரசிடென்ட் அயூப் கான். ஆப்ஷன் பி வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அண்ட் பாகிஸ்தான் பிரசிடென்ட் யஹியா கான். சி வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அண்ட் பாகிஸ்தான் பிரசிடென்ட் பர்வேஸ் முஷாரஃப். ஆப்ஷன் டி வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அண்ட் பாகிஸ்தான் பிரசிடென்ட் முகமது ஜியா உல் ஹக். இப்போ இதுல இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி எப்போ சைன் பண்ணப்பட்டுச்சு அப்படின்ற இயர் நமக்கு தெரிஞ்சாலே இதுல சில ஆப்ஷன், 1-2 ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணலாம். அப்போ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி சைன் பண்ண இயர் எதுன்னு பார்க்கும்போது 1960s. இப்போ 1960s யார் வந்து பிரைம் மினிஸ்டரா இந்தியாவுக்கு இருந்திருக்காங்கன்னா அது வந்து ஜவஹர்லால் நேரு நமக்கு தெரியும். ஸோ இதுல ஆப்ஷன் சி அண்ட் டியா இருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா அதெல்லாம் வந்து லேட்டர் பீரியட்ல வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏவா பியா அப்படின்றது தான் இப்போ கொஸ்டின்ல இருக்கும். இதுல நமக்கு வந்துட்டு எந்த விதத்திலையும் எலிமினேஷன்லாம் யூஸே பண்ண முடியாது. ஸோ நமக்கு ஆக்சுவலா இந்த டேட்டா தெரிஞ்சிருக்கணும் அந்த பீரியட் ஆஃப் டைம்ல யார் வந்து பாகிஸ்தானோட பிரசிடென்டா இருக்கு. ஸோ இதுல நம்ம வந்துட்டு மிகப்பெரிய ஃபோக்கஸ் கொடுக்க வேண்டியது இப்போ இந்த ட்ரீட்டி இருக்குன்னா ட்ரீட்டில வந்துட்டு அது எதுக்கான ட்ரீட்டி, அதுல யார் வந்துட்டு சிக்னேட்டரிஸா இருந்திருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இதோடைய ரைட் ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான், பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அண்ட் பாகிஸ்தான் பிரசிடென்ட் முகமது அயூப் கான். 7th one, who was the Russian president when Russia supported India's stand on the Kargil conflict between India and Pakistan? ஸோ இதுவுமே அகெயின் ஒரு ஃபேக்சுவல் டேட்டா சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். ஸோ டைம்லைன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம அதர் கண்ட்ரிஸ்க்கு கொடுக்குறோம். இப்போ இந்தியாவோட மேஜர் பவர்ஸ் அப்படின்னு பார்க்கணும், மேஜர் பவர் ரிலேஷன்ஸ் பார்க்கணும். ஒன்று யூஎஸ்ஏ சொல்லலாம், ஒன்று சைனா சொல்லலாம், இன்னொன்று ரஷ்யா சொல்லலாம். அப்போ இந்த 3 கண்ட்ரி இல்லாமல் நெய்பரிங் கண்ட்ரிஸ் தான் வந்துட்டு, நெய்பரிங் கண்ட்ரியில் பாகிஸ்தான் சொல்லலாம். ஸோ இந்த 4 கண்ட்ரிஸோடைய பிரசிடென்ஷியல் ஆர்டர் நம்ம ஒரு அளவுக்காச்சும் தெரிஞ்சு வச்சிருக்கணும், ஏன்னா அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நிறைய நம்ம இப்போ ரிப்பீட்டடாக பார்க்கறதுனால. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட பிரசிடென்ட் யாரா இருந்தாங்க கார்கில் வார் டைம்ல அப்படின்றதா கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ போரிஸ் எல்ட்சின், ஆப்ஷன் பி மிகாயில் கோர்பச்சேவ், ஆப்ஷன் சி பெர்ஸ்னேவ், ஆப்ஷன் டி விளாடிமிர் புட்டின். அப்போ இதுல கார்கில் வார் எப்போ நடந்தது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாலே நம்ம 1-2 ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணலாம். ஸோ கார்கில் வார் நடந்த இயர்னு பார்க்கும்போது அது வந்து 1999. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல கண்டிப்பா விளாடிமிர் புட்டின்லாம் வந்துட்டு உயிரோட இல்லாத ஒரு பீரியட் ஆஃப் டைம் அது. அப்போ அவரு அந்த இடத்துல இல்லை. இது இல்லாம மிக்கைல் கோர்பச்சேவும் வந்துட்டு யுஎஸ்எஸ்ஆர் டிஸ்இன்டகிரேஷன் டைம் பீரியட்ல பிரசிடண்டா இருந்தது. ஸோ அவருமே இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இது வந்துட்டு இந்த டிஸ்இன்டகிரேஷன் நடந்த இயர் வந்துட்டு 1991. அப்போ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல தான் அவர் பிரசிடென்ட்ஷிப்ல இருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு வேற பீப்புள் தான் வந்துட்டு பிரசிடென்ட் ஆனாங்க அங்க. ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஒன்னும் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி. அப்போ அதுலயுமே நமக்கு வந்துட்டு கரெக்டா தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ஆன்சர் கொடுக்க முடியும். இதுல கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்துட்டு ஆப்ஷன் ஏ போரிஸ் எல்ட்சின் தான். அவர் தான் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு சார்பான ஒரு சப்போர்ட்டை கார்கில் வார் பீரியட் ஆஃப் டைம்ல கொடுத்தாரு. அந்த பீரியட் ஆஃப் டைம்ல அவர் தான் ரஷ்யன் பிரசிடென்டாகவும் இருந்திருக்காரு.
So, eighth one, India decided on extension of unilateral concessions to neighbors in the subcontinent. This is a theme of which policy? So, எந்த பாலிசியோட நேச்சரோட இது ஓரியன்ட் ஆயிருக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட் ஓரியன்ட் ஆயிருக்கு அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து மத்திய பிரதேஷோட செட் எக்ஸாம் வந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் நான் அலைன்மெண்ட் பாலிசி, பஞ்சஷீல் பிரின்சிபல்ஸ், குஜரால் டாக்டரின், லுக் ஈஸ்ட் பாலிசி. இப்போ இதுல எது வந்துட்டு இதோட ஓரியன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்போ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யூனிலேட்ரல் கன்செஷன்ஸ் டு நெய்பர்ஸ் இன் தி சப்கான்டினென்ட். இப்போ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். யூனிலேட்ரலான கன்செஷன்ஸை வந்து நெய்பரிங் கண்ட்ரிஸ்க்கு கொடுக்கணும். அப்போ நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ற விஷயம். அதாவது நெய்பர்ஹுட்ல இருக்கிற கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் ஆகட்டும், பங்களாதேஷ் ஆகட்டும், மியான்மர் ஆகட்டும், ஸ்ரீலங்கா ஆகட்டும், அப்போ இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி கண்ட்ரிஸோட இருக்கிற இந்தியாவோட ரிலேஷனை பில்ட் பண்ணணும். அதுல வந்துட்டு ரீஜனல் கோஆப்ரேஷனை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லலாம். இல்லை வந்து ட்ரஸ்ட் அப்படின்ற ஃபேக்டர்லாம் வந்து இன்னும் அதிகப்படுத்தணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நிறைய கான்ஃபிளிக்ட் ஏரியாஸ் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்குமே இருக்கு. அப்போ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு மியூச்சுவல் கோஆப்ரேஷனை வந்துட்டு டெவலப் பண்ணணும் அப்படின்ற இனிஷியேட்டிவ் பேஸ் பண்ணி தான் இது இருந்திருக்கு. ஸோ லாஜிக்கலா பார்க்கும்போது இந்த ஆப்ஷன்ஸை வச்சு பார்த்தா ஆப்ஷன் ஏ நான் அலைன்மெண்ட் பாலிசி இதோட ரிலேட்டான ஒரு பிரின்சிபலே கிடையாது. ஏன்னா நான் அலைன்மெண்ட் பாலிசி வந்துட்டு இப்போ ரெண்டு ரெண்டு பவர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ அண்ட் யூஎஸ்எஸ்ஆர் இருக்குன்னா அந்த பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம யாரோட சைடு எடுக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ண ஒரு பாலிசி தான். ஸோ பஞ்சஷீல் பார்க்கும்போது பஞ்சஷீல் நம்ம முன்னாடியே பார்த்த போல அது வந்துட்டு சைனாவோட இருக்கிற ரிலேஷனை டெவலப் பண்றதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு பாலிசி. அதே குஜரால் டாக்டரின் பார்க்கும்போது குஜரால் டாக்டரினோட மேஜரான ஒரு எம்சிஸை நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படின்றத டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே அந்த ஸ்டேட்மெண்டோட ஓரியன்ட் ஆயிருக்கு. அதே ஆப்ஷன் டி பார்க்கும்போது லுக் ஈஸ்ட் பாலிசி. லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படின்றது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், அப்புறம் வந்துட்டு ஜப்பான், இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளுடைய பைலேட்ரல் ரிலேஷன்ஸை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு பாலிசி இனிஷியேட்டிவ் தான். ஸோ இதுல வந்துட்டு ரொம்பவே கொஸ்டினோட ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற மீனிங்கை ஓரியன்டா இருக்கிற ஒரு டாக்டரின் இல்லைன்னா ஒரு பாலிசி அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து குஜரால் டாக்டரின் தான். அப்போ கரெக்டான ஆன்சரும் அதுதான், ஆப்ஷன் சி, குஜரால் டாக்டரின். நைன்த் ஒன். ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் சார்க்? சார்க் அப்படின்ற ரீஜனல் ஆர்கனைசேஷனை இருக்கிற கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதெல்லாம் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன்ஸுக்கு முன்னாடி இது பார்த்துருவோம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு. SAARC was established in Dhaka Summit on 8th December 1985. The headquarters of SAARC is in Bangalore of India. The main aim of SAARC is to promote economic, social and cultural development of peoples of South Asia. So, இதில் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ ஒன்லி 1, ஆப்ஷன் பி both 1 and 3, ஆப்ஷன் சி ஒன்லி 3, ஆப்ஷன் டி 1, 2 and 3. இப்போ சார்க் அப்படின்றது இந்தியாவோட ஒரு ரீஜனல் ஆர்கனைசேஷன், இந்தியாவும் மெம்பராக இருக்கிற ஒரு ரீஜனல் ஆர்கனைசேஷன். அதோடைய எக்ஸிஸ்டன்ஸ்க்கு இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது ரொம்பவே அதிகம் தான். ஸோ இதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷனோடைய கரெக்ட்னஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு சார்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணது டாக்கா சம்மிட்ல ஆன் September 8, 1985. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு கரெக்டானு பார்க்கும்போது ஆமாம், அது கரெக்ட் தான். ஏன்னா வந்துட்டு டாக்கால தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் சம்மிட் நடந்தது. ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட். அப்போ இதில் இருக்கிற ஆப்ஷன்ல வந்துட்டு ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஆப்ஷன் சியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்றத எம்ஃபசைஸே பண்ணலாம். அப்போ அதை நம்ம வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம். அப்போ மிச்சம் 3 ஆப்ஷன் தான் இருக்கு. இப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் சார்க் இஸ் இன் பெங்களூர் அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி அது வந்து ஒரு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா சார்க்குடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து காத்மண்டுல இருக்கு. காத்மண்டு வந்து நேபாளோட கேபிட்டல். அங்கதான் வந்துட்டு சார்க்குடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் ராங். அப்போ இதுல நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஆப்ஷன் 2 ராங்கா இருக்கிறதுனா ஆப்ஷன் ஏ, அப்புறம் ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டியை வந்து நம்ம எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா அதுல 2 வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சி அண்ட் டி எலிமினேட் பண்ணா மிச்சம் இருக்கிறது ஏ அண்ட் பி. இப்போ லாஸ்ட் ஆப்ஷனையும் பார்த்துடலாம். அது வந்துட்டு the main aim of SAARC is to promote economic, social and cultural development of people of South Asia அப்படின்றது கரெக்டானு பார்க்கும்போது ஆமாம், மெயின் எய்ம் ஆஃப் சார்க் உடைய இன்டென்ஷனே அதுதான். இது வந்து ஒரு மிலிட்ரி அலையன்ஸ் இல்லை, இது வந்து ரீஜனல் கோஆபரேஷனை டெவலப் பண்றதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனாலேயே ஸோ இப்போ இதோட ஃபுல் ஃபார்ம் நம்ம பார்த்தோம்னாலே சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன் அப்படின்றது தான். ஸோ அதுலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம் வந்துட்டு ப்ரொமோஷன் ஆஃப் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சரல் டெவலப்மெண்ட் தான் இவங்களோட மெயின் எம்ஃபசிஸ் அப்படின்றது. இதில் ஆப்ஷன் 3 கரெக்ட். அப்போ
ஆப்ஷன்ஸ்ல நம்மளால சூஸ் பண்ண முடிஞ்ச ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் பி தான், போத் 1 and 3. ஓகே, 10th ஒன். இதுவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் தான். இதுல வந்துட்டு எது வித் ரெஃபரன்ஸ் டு தி இந்தோ ஸ்ரீலங்கா அக்ரிமெண்ட் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ இந்தோ ஸ்ரீலங்கா அக்ரிமெண்ட்டை பத்தின ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். இதுல எந்தெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது அது வந்து இட் இஸ் பாப்புலர்லி நோன் ஆஸ் தி ராஜீவ் ஜெயவர்தனே அக்ரிமெண்ட். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா இட் வாஸ் சைன்டு டு ரிசால்வ் தி ஸ்ரீலங்கா சிவில் வார். Third option, the agreement saw the replacement of the Indian peacekeeping force in Sri Lanka. ஸோ இதில் எதெல்லாம் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். ஆப்ஷன்ஸில் வந்து கொடுத்துருக்கிறது ஏ 1 and 3, பி 1 and 2, சி 2 and 3, அப்புறம் டி 1, 2 and 3, அதாவது ஆல் தி அபோவ். ஸோ ஒரு ஆப்ஷனை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் ராஜீவ் ஜெயவர்தனே அக்ரிமெண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது ஸ்ரீலங்கா இந்தோ ஸ்ரீலங்கா அக்ரிமெண்டோடைய எம்பசிஸை வந்துட்டு தான் இதுல வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு இதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு ராஜீவ் ஜெயவர்தனே அக்ரிமெண்டா அப்படின்னு பார்க்கும்போது அது வந்துட்டு ஆமா. ஏன்னா தமிழ் ஈழம்க்கும் ஸ்ரீலங்கன் எத்னிக் பாப்புலேஷனுக்கும் நடந்த சிவில் வார் அதோடைய ஒரு ரெப்பர்கஷனாக தான் வந்துட்டு இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டது. ஸோ அது வந்துட்டு நமக்கு பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டோரியாக தான் இருந்திருக்கும். ஸோ ராஜீவ் காந்தியோட பீரியட் ஆஃப் டைம்ல தான் வந்துட்டு இது சைன் பண்ணப்பட்டது. அதனாலே இது இந்த அக்கார்டுக்கு வந்துட்டு இப்படி ஒரு பேரை வச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன், அப்போ ஆப்ஷன் 1 வந்து கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது இட் வாஸ் சைன்டு டு ரிசால்வ் தி ஸ்ரீலங்கன் சிவில் வார். ஆமாம், ஆப்வியஸா அது வந்துட்டு ஆமாம். ஏன்னா அங்க இருக்கிற தமிழ் மைனாரிட்டிஸ்க்கான ரைட்ஸை எக்ஸசைஸ் பண்ணி பீஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்தியாவோட இன்வால்மெண்ட்டே வந்தது. ஸோ இது வந்துட்டு ஒரு எத்னிசிட்டியை பேஸ் பண்ண ஒரு சிவில் வார் கான்ஃபிளிக்டா இருந்ததுனாலே இது வந்துட்டு ஸ்ரீலங்கன் சிவில் வார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை ரிசால்வ் பண்றதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் 2மே கரெக்ட். இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ்க்கு வந்தோம்னா ஆப்ஷன் 1 and 2 வந்துட்டு எம்சைஸ் பண்றது ஆப்ஷன் பி அண்ட் டி மட்டும்தான். ஏஎன்சியில் வந்துட்டு அப்படி ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா அப்போ நம்ம ஏஎன்சியை வந்து எலிமினேட் பண்ணோம்னா மிச்சம் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து பி அண்ட் டி தான். லாஸ்ட் ஒன்னையும் பார்த்துக்கலாம். தி அக்ரிமெண்ட் saw தி பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இன் ஸ்ரீலங்கா. அப்போ இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்துட்டு எம்ப்ளாய் பண்ணப்பட்டுச்சா ஸ்ரீலங்கால இந்த அக்ரிமெண்ட்டை வந்துட்டு எனாக்ட் பண்றதுக்குன்னு பார்க்கும்போது ஆமா. ஏன்னா இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து ராஜீவ்காந்தி பீரியட் ஆஃப் டைம்ல தான் வந்துட்டு ஸ்ரீலங்கா லேண்ட்ல வந்துட்டு ஃபுட் வச்சாங்க. அதனாலே வந்துட்டு தேர்ட் ஆப்ஷனும் கரெக்ட். அப்போ இதுல ஆல் ஆஃப் தி அபோவ் கரெக்ட் அப்படின்றது ஆப்ஷன் டி தான். அப்போ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். 11th one, which of the following initiatives resulted in the adoption of the founding principles of the non-alignment movement? இப்போ நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டுக்கான ஃபவுண்டிங் பிரின்சிபல்ஸை எந்த இனிஷியேட்டிவ் வந்துட்டு ஒரு முன்னோடியா வச்சுது அப்படின்றதான் கேள்வியா கேட்டிருக்காங்க. இது வந்து மத்திய பிரதேஷோடைய செட்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதுக்கு ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ பிரசீலியா டிக்ளரேஷன், ஆப்ஷன் பி பேந்துங் கான்ஃபரன்ஸ், ஆப்ஷன் சி நைரோபி டிக்ளரேஷன், அண்ட் ஆப்ஷன் டி வியன்னா கன்வென்ஷன். அப்போ நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் அப்படின்றத பத்தி நம்ம படிக்கும்போது அதுல வந்துட்டு இந்தியாவோட எம்சிஸ் எப்படி இருந்திருக்கு, அவங்களுடைய ஒரு டிக்ளரேஷன்ல இருந்து அவங்க என்னெல்லாம் சப்மிட் வந்துட்டு பண்ணியிருக்காங்க, அதோடைய ஒரு ரெப்பர்கஷனா வந்துட்டு அவுட்கம்ஸ் என்னவாலாம் இருந்திருக்கு அப்படின்றதான் பார்ப்போம். ஸோ இதுல பிரசீலியா டிக்ளரேஷன் ஆகட்டும், நைரோபி ஆகட்டும், வியன்னா ஆகட்டும், இதெல்லாம் வந்துட்டு நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்டோட ஃபவுண்டிங் பிரின்சிபல்ஸோட ரிலேட் ஆன ஒரு விஷயமே இல்லை. நான் அலைன்மெண்ட் பத்தி படிக்கும்போதே நம்ம பேசிக்கா வந்துட்டு ஒரே ஒரு கான்ஃபரன்ஸை பத்தி தான் மேஜரா எம்சஸ் கொடுத்து படிச்சிருக்கோம். அந்த கான்ஃபரன்ஸ் எதுன்னு பார்க்கும்போது பி பேந்தோங் கான்ஃபரன்ஸ் தான். பேந்தோங் கான்ஃபரன்ஸ்ல தான் வந்துட்டு இந்த குளோபல் சவுத் அப்படின்னு சொல்லப்படுற ஏஷியன் அண்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு அவங்களுடைய மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை இந்த உலகத்துக்கு வச்சாங்க. அதாவது நாங்கள் வந்துட்டு இந்த கேபிட்டலிசம் வர்சஸ் கம்யூனிசம் ஆகட்டும், இல்லை டெவலப்பிங் நேஷன்ஸ்க்கு இடையில இருக்கிற கான்ஃபிளிக்ட் ஆகட்டும், அதெல்லாம் நாங்கள் இன்வால்வ் ஆக மாட்டோம். ஏன்னா எங்களுக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு, எங்களுக்குன்னு சில கோல்ஸ் இருக்கு, எங்களுக்குன்னு சில அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. அப்போ எங்களோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் எங்களோட ப்ராஸ்பெரிட்டியும் தான் நாங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். அதுக்கான வேலைகள் தான் நாங்கள் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கான்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு நாங்கள் இன்வால்வ் ஆக தயாரா இல்லை. அது ஒரு மாரலி ரைட்டான டிசிஷனாகவும் அமையாது அப்படின்றதெல்லாம் பத்தி எம்சைஸ் பண்ணது தான் இந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட். ஸோ அதை எம்சைஸ் பண்ண ஒரு இடம், ஒரு கான்ஃபரன்ஸ் எதுன்னு பார்க்கும்போது அது வந்து ஆப்ஷன் பி பேந்துங் கான்ஃபரன்ஸ் தான். 12th one, in which year did Afghanistan join SARC? இப்போ இது வந்து குஜராத் செட்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி. அப்போ இதுவுமே வந்துட்டு சார்க்ல வந்துட்டு ஆப்கானிஸ்தான் எப்போ ஜாயின் பண்ணப்பட்டது அப்படின்னு தான். இப்போ நம்ம சார்க்கோட ஹிஸ்டரியை பத்தி பார்க்கும்போது அதுல வந்து லாஸ்டா ஜாயின் பண்ண மெம்பர் யார் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அப்போ அது வந்துட்டு என்னைக்குமே ஆப்கானிஸ்தான் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த இயர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ
இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ரெண்டு ஆப்ஷன் வந்து 1995-97 இருக்கு, இன்னொன்று 2007, இன்னொன்று 2016 இருக்கு. இப்போ 2016 அப்படின்ற பீரியட் ஆஃப் டைம்லலாம் வந்து சார்க்கோட ரெலவன்ஸ் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. ஸோ அதை வந்துட்டு நம்ம தப்பான ஆப்ஷன் அப்படின்னு எடுக்கலாம். இதே 1995-1997 அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்துட்டு அவங்களுடைய லாஸ்ட் மெம்பர்லாம் வந்து ஜாயின் பண்ணல. ஸோ 2007 அப்படின்றது மட்டும்தான் ஒரே ஆப்ஷனா மிச்சம் இருக்கு, அண்ட் தட் இஸ் தி ரைட் ஆப்ஷன். ஏன்னா 2007 தான் வந்து 14th சார்க் சம்மிட் அப்பதான் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஜாயின் பண்ணாங்க சார்க்கோட 8th மெம்பரா. ஸோ ரைட் ஆப்ஷன் வந்துட்டு 2007. ஸோ 13th ஒன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அக்ரிமெண்ட் சைன்டு பிட்வீன் இந்தியா அண்ட் தி யூஎஸ்ஏ? இது வந்து குஜராத் செட்டில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதுல ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் ஃபார் ஜியோஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ், treaty on mutual legal assistance in criminal matters, general scrutiny of military information agreement, logistics exchange memorandum of agreement. ஸோ இது எல்லாமே வந்துட்டு டிஃபென்ஸ் பேஸ் பண்ண அக்ரிமெண்ட்ஸ். அதாவது இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஸ்ல டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுல இருக்கிற பல பீரியட் ஆஃப் டைம்ல சைன் பண்ணப்பட்ட அக்ரிமெண்ட்ஸ் தான் இது எல்லாம். ஸோ இதுல விச் இஸ் நாட் அன் அக்ரிமெண்ட் சைன்டு பை இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ அப்படின்றதா கேட்டிருக்கோம். ஸோ இப்போ இதோடைய அப்ரிவியேட்டட் ஃபார்மை தான் நம்ம இதுல பார்த்துருக்கோம். ஆனால் இதோடைய வந்துட்டு ஒரு ஆக்ரோனிம் வந்துட்டு நம்ம என்னைக்குமே இந்தியா யூஎஸ் ரிலேஷனை பத்தி படிக்கும்போது நம்ம கண்டிப்பா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்க்கும்போது அது வந்துட்டு பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்துட்டு பெக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெக்கா அக்ரிமெண்ட் வந்துட்டு இந்தியாவுக்கும் யூஎஸ் ரிலேஷன்லயும் இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட் தான். அப்போ அந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் தான். அதே ட்ரீட்டி ஆஃப் மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ஸ் இன் கிரிமினல் மேட்டர்ஸ் வந்து ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டும் கிடையாது, அப்படி ஒரு அக்ரிமெண்ட் வந்து இந்தியா யூஎஸ்ஏ சைன் பண்ணதும் கிடையாது. ஆப்ஷன் பி வந்துட்டு ஒரு ராங்கான ஆன்சர் தான். அப்போ இதுல வந்துட்டு ஒரு ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ண முடியும், அது வந்து ஆப்ஷன் பி தான். பட் ஸ்டில் ஒரு டபுள் செக் பண்றதுக்காக, கிராஸ் வெரிஃபை பண்றதுக்காக நம்ம சிஎன்டியை பார்த்துக்கலாம். இப்போ சி வந்துட்டு பார்க்கும்போது ஜெனரல் செக்யூரிட்டி ஆஃப் மிலிட்ரி இன்ஃபர்மேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்றது, அது வந்துட்டு அதோட ஆக்ரோனிமா பார்க்கும்போது அது வந்து ஜிசோம்னியா, ஜிஎஸ்ஓ எம்ஐஏ அப்படின்ற ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அதுவுமே கரெக்டான ஆப்ஷன் தான். அதுவே டி பார்க்கும்போது லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மெமோரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட், அது வந்து லெமோவா அப்படின்னு சொல்லி எல்இஎம்ஓஏ லெமோவா அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட், அதுவுமே வந்துட்டு இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடந்த ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட். ஸோ இதுல எல்லாமே வந்துட்டு ஆப்ஷன் ஏ ஆகட்டும், சி ஆகட்டும், டி ஆகட்டும், இதெல்லாம் இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் இடையில நடந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல இவங்க சைன் பண்ண டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்ஸ். இதுல ஆப்ஷன் பி மட்டும் தான் வந்துட்டு சைன் பண்ணப்படாத ஒரு அக்ரிமெண்ட். அண்ட் இதுல கேட்டிருக்கிறது ராங்கான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்றது தான். அப்போ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். 14th one, which of the following pairs are correctly matched? இப்போ இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரோட செட்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அதில் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஆபரேஷன் காவேரி, அதோடைய கண்ட்ரி, அதாவது ஒரு ஆப்ரேஷனை கொடுத்துருக்காங்க, அதாவது இந்தியாவுடைய ஆப்ரேஷன்ஸ் இது எல்லாமே. அப்போ ஆப்ரேஷன்ஸ் ஆர் ஆன் ஒன் சைட், அப்புறம் அது வந்து எந்த கண்ட்ரில வந்துட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்றது ஆன் தி அதர் சைட். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றது ஆபரேஷன் காவேரி இன் சூடான், அப்புறம் ஆபரேஷன் சுக்கூன் இன் ஆப்கானிஸ்தான், ஆபரேஷன் கங்கா இன் உக்ரைன். இதுல கரெக்ட் செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் தி கோல்ஸ் கிவன் பிலோ. ஆப்ஷன் ஏ வந்துட்டு 1 and 2 கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி 2 and 3, ஆப்ஷன் சி 1 and 3, அண்ட் ஆப்ஷன் டி ஒன்லி 1. அப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்க்குறோம்னா ஆபரேஷன் காவேரி வந்துட்டு சுடான்ல பண்ணப்பட்டதா அப்படின்னா அது வந்துட்டு தப்பான ஆப்ஷன். ஏன்னா ஆபரேஷன் காவேரி வாஸ் நாட் பார்ட் ஆஃப் சுடான். அதே ஆபரேஷன் சுக்குன்னு பார்க்கும்போது அது வந்துட்டு ஆப்கானிஸ்தான்ல பண்ணப்பட்டதான்னு பார்க்கும்போது இல்ல, அதுவுமே ஒரு தப்பான விஷயம் தான். ஏன்னா ஆபரேஷன் சுக்கூன் அப்படின்றது லெபனான்ல பண்ணப்பட்டது. அப்போ ஏன்னா இஸ்ரேல் லெபனான் கான்ஃபிளிக் பீரியட் ஆஃப் டைம்ல எடுக்கப்பட்ட ஒரு ஆபரேஷன் தான் இந்த ஆபரேஷன் சுக்கூன் அப்படின்றது. அதே ஆபரேஷன் கங்கா அப்படின்றது உக்ரைன்ல பண்ணப்பட்டதானா ஆமா, அது வந்துட்டு ஒரு கரெக்ட் ஆப்ஷன். ஏன்னா உக்ரைன் ரஷ்யா வார் பீரியட் ஆஃப் டைம்ல அங்க இருக்கிற இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்துட்டு சேஃப்லி எவாக்குவேட் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு ஆபரேஷன் தான் இந்த ஆபரேஷன் கங்கா. ஆனா இந்த ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம்னா ஆப்ஷன் 3 மட்டும் தான் கரெக்ட். அப்போ இதுல எதுவுமே ஆப்ஷன்ஸாவே இல்லை. ஸோ இது வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ல இப்படி ஒரு கொஸ்டின் வந்தாங்கன்னா அது வந்துட்டு ராங்கான கொஸ்டின். அந்த கொஸ்டினை கேன்சலே பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ்ல எதுலுமே வந்துட்டு ரைட் ஆப்ஷனே இல்லை. அப்பெல்லாம் நம்மளால ரைட்டான ஆன்சரை டிரைவ் பண்ண முடியும். ஸோ என்னதான் கரெக்டான ஆன்சர் வந்துட்டு ஒன்லி 3 அப்படின்றதா இருந்தாலும் அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லாததுனால நம்மளால சூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்துட்டு நம்ம கண்டிப்பா செட் எக்ஸாம்ல
எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த இடத்துல நம்ம பேனிக் ஆக வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா நமக்கு அப்பீல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இப்படியெல்லாம் இருக்கிற ராங்கான கொஸ்டின்ஸ் இல்லைன்னா கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவோம், அவங்களுக்கு ராங்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கொஸ்டினை அவங்க கேன்சல் பண்ணிக்குவாங்க. ஸோ இது அந்த எக்ஸாம்பிள சொல்றதுக்காகவே எடுக்கப்பட்ட கொஸ்டின். ஸோ இதுல கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்லி 3 அப்படின்ற ஆப்ஷன் தான். ஏன்னா ஆப்ரேஷன் கங்கா மட்டும் தான் கரெக்டான ஆன்சர். 15th ஒன், இது வந்து அசர்ஷன் ரீசன் பேஸ்டு கொஸ்டின். ஸோ இந்த அசர்ஷன் அண்ட் ரீசன் பேஸ்டு கொஸ்டின்ல வந்துட்டு அசர்ஷன் என்னன்னு பார்க்கும்போது இந்தியா இஸ் நாட் அ சிக்னேட்டரி ஆஃப் என்பிடி அப்படின்றது தான். அதுவே ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்பிடி இஸ் வியூட் as discriminatory as it focuses only on horizontal proliferation while there is no limit for vertical proliferation. ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ்லாம் போறதுக்கு முன்னாடி அசர்ஷன் ரீசனை பார்த்துருவோம். அசர்ஷன் அண்ட் ரீசன் கரெக்டா இருந்துச்சுன்னா ரீசன் வந்து அசர்ஷனை ஜஸ்டிஃபை பண்ணுதா, அது ரிலேட்டபிளா இருக்கா, ரெலவெண்டா இருக்கா கண்டென்ட் வந்து அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் மட்டும் பண்ணி தான் நம்ம ஆன்சரை டிரைவ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அசர்ஷன் பார்த்துக்கலாம். இந்தியா இஸ் நாட் அ சைன் ஆஃப் என்பிடி. என்பிடி என்னன்னா நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி. இப்போ இந்தியா இஸ் நாட் அ சிக்னேட்டரி அப்படின்றது கரெக்டான ஆப்ஷன் தான். ஏன்னா இந்தியா சைன் பண்ணல. ஏன் இந்தியா சைன் பண்ணலன்னா அது வந்துட்டு ரொம்ப அன்ஃபேரான டிஸ்கிரிமினேட்டிவான ஒரு ட்ரீட்டி அப்படின்றத ஒரு ஸ்டேட்மெண்ட்டா முன்னோடியா வச்சது இந்தியா. ஏன்னா குளோபல் பவர்ஸான யூஎஸ்ஏ ஆகட்டும், ரஷ்யா ஆகட்டும், அப்புறம் பிரான்ஸ், இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், டெவலப்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மட்டும் நியூக்ளியர் டெக்னாலஜியை ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கலாம், அவங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு. வேற யாருமே வந்துட்டு நியூக்ளியர் பவரையோ நியூக்ளியர் வெப்பன்ஸையோ நியூக்ளியர் டெக்னாலஜியோ டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்றத எம்சைஸ் பண்ணதான் இந்த நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி. ஸோ அதுக்கு வந்து இந்தியா வந்துட்டு அது டிஸ்கிரிமினேட்டா கன்சிடர் பண்ணனாலே ஒரு சிக்னேட்டரா இருந்தது இல்லை. இப்போ ரீசன் பார்க்கும்போது என்பிடி இஸ் யூஸ்ட் ஆஸ் அ is viewed as a discriminatory as it focuses only on horizontal proliferation while there is no limit for vertical proliferation. அதாவது இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஹாரிசான்டல் ப்ராலிஃபரேஷன் என்னன்னா யார்கிட்டலாம் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எதுவுமே இல்லையோ அவங்களால வந்துட்டு புதுசா கொண்டு வர முடியாது, இனிஷியேட்டிவ் எடுக்கக்கூடாது, அவங்க நியூக்ளியர் டெஸ்ட் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றதான். அது வெர்டிகல் ப்ராலிஃபரேஷன் என்னன்னா ஆல்ரெடி சில கண்ட்ரிஸ் கிட்ட இந்த பவர் இருந்தது இல்லை, அதாவது நியூக்ளியர் டெக்னாலஜி நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் இருந்தது இல்லை. ஸோ அவங்களால வந்துட்டு இந்த அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் கெப்பாசிட்டி ஆகட்டும் இல்லைன்னா நியூக்ளியர் டெக்னாலஜி ஆகட்டும் இதெல்லாம் வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கலாம், அந்த உரிமை அவங்களுக்கு இருக்கு அப்படின்றத எம்ஃபசைஸ் பண்ணுது. ஸோ இதுதான் என்பிடியோட ஒரு கைட்லைன்ஸை எம்ஃபசைஸ் பண்ற ஒரு ஃபேக்டராகவே இருந்திருக்கு. ஸோ இதுல பார்த்தோம்னா அசர்ஷனும் ரீசனும் கரெக்ட் அப்படின்றது நமக்கு இதுலேயே தெரிஞ்சிருக்கும். பட் ரீசன் வந்து அசர்ஷனை ஜஸ்டிஃபை பண்ணுதானா? எஸ், இட் டஸ் ஜஸ்டிஃபை தி அசர்ஷன். ஏன்னா என்பிடியோட ஃப்ளா இதுதான். இந்த ரீசன்னால தான் வந்துட்டு இந்தியா வந்துட்டு என்பிடியை சைன் பண்ணல அப்படின்றது. இப்போ இதுல ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றது ஆப்ஷன் ஏ தான். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ இந்தியன் ஃபாரின் பாலிசி ரிலேட்டடான பியூக்யூஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லைன்னு கிளாரிஃபிகேஷன்லாம் தேவைப்படுதுன்னா நீங்க வந்துட்டு அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம், நம்ம வந்துட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம சில ஏரியாஸ்ல வந்துட்டு உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு ஒரு டவுட்டா இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு எம்சிஸ் கொடுத்து படிக்கணுமான எந்த விதமான டவுட்ஸ் இந்த யூனிட்ல இருந்து இருக்கனாலும் அதையும் நீங்க கேட்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம ப்ரொஃபசர் அகாடமியில வந்து யூஜிசி நெட்டுக்கும் டிஎன் செட்டுக்கும் இந்த கோர்சஸ்க்கு எல்லாம் அட்மிஷன் ஓப்பனா இருக்கு. ஸோ கான்டாக்ட் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அதை உங்களுக்கு இதை பத்தின இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும். ஸோ இது மட்டும்தான். ஸோ எல்லாரையும் அடுத்த செஷன்ல பார்க்கலாம். Thank you, everyone.